ரிஷி என்ன விடு. நீ ஆட்டம் போட்டதெல்லாம் நான் எதுக்காக இங்க வந்தனோ அத முடிக்காம போக மாட்டேன். என்ன விடு. ராதா. ஓகே 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 ஓ ரொம்ப தேங்க்ஸ். அஜித், நீ ராதாவை பாத்தியா? இல்லையே, ஏன் என்னாச்சு? அவ ஆளையே காண, எங்க போனானே தெரியல. மோகன் என்னாச்சுப்பா? அம்மா, நீங்க ராதாவை பாத்தீங்களா? இல்லையேப்பா. ஏன்? அவ ஆளையே காணுமா? என்னது ஆளை காணோமா? எங்க எங்க போனா? போனானே தெரியல. எங்க போனான்னு தெரியலனா நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. அம்மா, அந்த ரிஷி நல்லவ இல்ல. அவனால ராதாவுக்கு தான் ஆபத்து. மோகன் ப்ளீஸ், நான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். எக்காரணத்து கொண்டும் ராதா கல்யாண விஷயத்துல நீ தலையிட கூடாதுன்னு. அம்மா, குஷிய ரிஷி தான் போர்வெலுக்குள்ள தூக்கி போட்டுருக்கான். என்ன என்ன? ஆமாம்மா, இந்த ராதா எங்க போனான்னு தெரியல. அவ ரிஷி கூட தான் இருப்பா. அஜித், நீ போய் அவனை தெரு சீக்கிரம். மோகன் மாப்பிள்ள கண்டிப்பா இது துளசி வேலைதான். என்ன பண்ண போறாளோ என்ன பண்ண போறாளோ தாமினி. ஐயோம்மா சும்மா இருமா. குஷி அந்த குழிக்குள்ள விழுந்துட்டா. ஆனா எனக்கு என்னமோ நான் விழுந்த மாதிரி இருக்கு. நானே இப்பதான் தூங்கிட்டு இருக்கேன், நீங்க வேற எழுப்புறீங்க. அடியே எங்கடி நிம்மதியா தூங்குறது? ஐயோ, அந்த துளசி திருப்பி வந்துட்டாடி. நம்மள என்ன பண்ண போறானே தெரியலையே. நீங்க ரொம்ப சரியாதான் சொல்லிருக்க. நீங்க 2 பேரும் செஞ்ச காரியத்துக்கு உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிக்க பாத்தீங்களா? உங்க 2 பேரையும் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. எழுந்துரு தாமினி, எழுந்துரு. அம்மாடி துளசி, இந்த தடவை எங்களை கொஞ்சம் வலிக்காத அளவுக்கு அடிமா. ஏன் சொல்றேன்னா, போன தடவை நீ எங்களை அடிச்சல, அந்த வலியே இன்னும் போலமா. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். இந்த முறை நான் உங்க இடுப்பையே உடைச்சிடுறேன். உங்க 2 பேராலதான் இன்னைக்கு ராதாவும் குஷியும் செத்து பொழைச்சாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து அம்மாவோட மனசை மாத்தாம இருந்திருந்தா என் பொண்ணு குஷியை நானே போய் காப்பாத்திருப்பேன். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து தடுத்துட்டீங்க. நீங்க உங்க சுயநலத்துக்காக என் பொண்ணோட உயிரை படைய வைப்பீங்களா? காது, என்னை என் பொண்ணை காப்பாத்த விடாம தடுத்தீங்கல்ல. இன்னைக்கு உங்க 2 பேரை யார் காப்பாத்த வராங்கன்னு பாக்கலாம். ராதா, ராதா, ராதா. இந்த ராதா எங்க தான் போனா? ஒருவேளை அந்த கிட்டவன் கூட இருக்காளோ? ஐயோ கடவுள் கிருஷ்ணா, ராதாவை காப்பாத்துங்க.
நீங்க யாராவது ராதாவை பாத்தீங்களா? தெரியலையேப்பா, என்னாச்சு? நான் ராதாவை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த ரிஷிதா குஷிய போர்வெல்ல தூக்கி போட்டிருக்கா. ராதா அவனை பார்க்க போயிருக்கா. அவ உயிருக்கே ஆபத்து. அவ இங்க இல்ல. இல்ல 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 ராதாக்கு என்ன ஆச்சு? உங்களை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். பாட்டி மெதுவா மெதுவா பாட்டி. பாத்து வாங்க. பாத்து பாட்டி, உட்காருங்க. பாட்டி, பாத்து என்ன ரத்தம்? மெதுவா. ரத்தம் வர அளவுக்கு என்ன என்னாச்சு உங்களுக்கு? மோகன் அந்த ரிஷி என்ன அடிச்சு போட்டு போயிட்டான். அவ ராதாவ வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறான். நீங்க என்ன சொல்றீங்க? ராதாவை எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரியல. அவளுக்கு என்ன ஆச்சோ? மோகன் என்ன சொல்றாங்க இவங்க? மோகன் சார், அந்த ரிஷியோட அம்மா அவசரமா ஹோட்டல் ஏறி போறத நான் இப்பதான் பார்த்தேன் சார். அவங்க கொண்டு வந்த பேக் எல்லாத்தையும் எங்கேயும் விட்டுட்டு போயிட்டாங்க. பைய விட்டு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? மோகன் குஷியும் அவளோட ரூம்ல இல்ல. ஆனா குஷி இப்பதான் அவ ரூம்ல இருந்தா. அதுக்குள்ள இல்லன்னா அவ இல்ல, நாங்க பாத்துட்டு தான் வரேன். அழாதீங்க பாட்டி. ரிஷியை நான் சும்மா விட மாட்டேன். நான் போய் வெளியே தேடுறேன். என்ன விட ரிஷி, என்ன காப்பாத்துங்க. மோகனையா, என்ன விட. மோகன், என்ன விட ரிஷி. பயப்படு ஆனா செஞ்சிடு, பயப்படு ஆனா செஞ்சிடு. நீ எப்பவும் என்னை தனியா விட்டதில்ல, என்னாலயும் உன்னை தனியா விட முடியாது ராதா. சரி, போலாமா ராதா? இதுக்கப்புறம் ஒன்ன அந்த மோகன் எப்படி காப்பாத்துறான்னு பாக்குறேன். அம்மா, அழாதீங்க. ராதாவுக்கும் குஷிக்கும் எதுவும் ஆயிடாது. கடவுள் கிருஷ்ணரை நம்புங்க. என்ன நடக்குது? மோகன் ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்? நம்ம குஷியையும் ராதாவையும் அந்த ரிஷி எங்க கடத்திட்டு போனான்னு ஒண்ணும் தெரியலையே. ஆமா. ஹலோ அண்ணா, மோகன், ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதாப்பா? இல்லம்மா, குஷியையும் ராதாவையும் நாங்க தேடிக்கிட்டே இருக்கோம். அந்த ரிஷி எங்க கூட்டு போனானே தெரியல.
அம்மா அம்மா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, அந்த ரிஷியோட ரூமை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அங்கிருந்து நமக்கு ஏதாவது லீட் கிடைக்கலாம். அது மூலமா அந்த ரிஷி ராதாவையும் குஷியையும் எங்க கூட்டு போயிருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆ, இதோ உடனே பாக்குறோம். நீயும் நல்லா தேடுப்பா. சரியா? ஓகேம்மா, ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் கால் பண்றேன். ஆ. அம்மா என்ன ஆச்சு? ரிஷி தங்கி இருந்த ரூம்ல நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லனா ஏதாவது க்ளூ கிடைக்கும். அதை வச்சு ராதாவையும் குஷியும் அவன் எங்க தூக்கிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் போலாம். என்னம்மா இதெல்லாம்? இவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ரிஷி ரூமை செக் பண்ணாங்கன்னா அங்க ஏதாவது ஆதாரம் கிடைச்சா நம்ம மாட்டிப்போமே. ஆமா, என்ன இது புதுசா பிரச்சனை வருது? எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஆ, சீக்கிரம் போலாம் வா. இங்க இருக்க எல்லாரும் நான் அப்பவே போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அது எப்படி நான் போவேன்? எனக்கு வர வேண்டிய பணம், தாமினியோட ஆதாரம் எல்லாம் இங்கதானே இருக்கு. நான் எடுக்காம போகவே மாட்டேன். அந்த தாமினிக்கு என்ன பத்தி தெரியாது. அவ பண்ண தப்ப நான் படம் பிடிச்சிருக்கேன். ரிஷிக்கு பணம் கொடுக்கும் பொழுது அதுதானே எனக்கான டிக்கெட். ரிஷியும் நானும் ஜெயிலுக்கு போகாம இருக்க. மோகன் என்ன சொல்றது கரெக்ட். ரிஷியோட ரூமை நம்ம செக் பண்ணி ஆகணும். ஆதாரம் ஏதாவது கிடைக்கும். வாங்க. இந்த கபோர்டு எப்படி திறந்திருக்க? செல்லக்கண்ணு, அண்ணா நீங்க வந்தியா? இல்லண்ணா. நல்லா தேடுங்க. இந்த ரூம்ல நமக்கு ஏதாவது ஒரு தடயம் நிச்சயமா கிடைக்கும். நல்லா தேடி பாருங்க. சரிம்மா. எல்லாரும் ஒரு தேடுங்க. இடம் விடாதீங்க. நீயும் தேடுமா. இங்க பாருங்க, சிகரெட்ஸ். ரிஷியை பத்தி அன்னைக்கு குஷி சொன்னதெல்லாம் சரிதான். அவ சொன்னதை அப்பவே நம்ம நம்பியிருக்கணும். ச்சே. ரிஷி ஸ்மோக் பண்றான், அதனால அவன் கெட்டவன். கல்யாணம் கேன்சல். இங்க பாருங்க, சரக்கு பாட்டில். இவன் குடிகாரனா வேற இருந்து. நான் அவன்கிட்ட அப்பவே சொன்னேன், எவ்வளவு குடிச்சாலும் குடிச்சதுக்கு அப்புறம் பாட்டில தூக்கி போடுடான்னு. என் பேச்ச கேட்டிருந்தான்னா மாட்டிருப்பானா இவன்? ஆனா அவன் எங்க என் பேச்ச கேக்குறான்? அம்மா பணம். கோயில்ல பூஜை பண்றவனுக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? நம்ம வீட்லயே இருந்துகிட்டு நம்ம எல்லாரையுமே ஏமாத்தி அந்த ரிஷி இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கான். ஆனா நம்ம யாருக்குமே எதுவுமே தெரியல. தேடுங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு நல்லா தேடி பாருங்க. ஒரு இடம் விடாம சீக்கிரம் எல்லாரும் நல்லா தேடுங்க. தேடுங்க. சீக்கிரம். ஒரு இடம் விடாதீங்க. சீக்கிரம் நல்லா தேடி பாருங்க. ஐயோ, இந்த போட்டோ கீழே கிடக்குதே. ஐயோ, இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த ரிஷி இவ்வளவு மோசமான பையனா இருப்பான்னு. நம்ம குஷியை என்ன பண்ண போறானே தெரியலையே. அட கடவுளே.
இந்த வயசானவளுக்கு இன்னும் எவ்வளவுதான் நீ கஷ்டம் கொடுக்க போறியோ தெரியலையே. இதுக்குதான் சொல்றேன், தயவு செஞ்சு என் உயிரை நீ எடுத்துக்கோ என் கடவுளே. ச்சே, நமக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. குஷியையும் ராதாவையும் அவன் எங்க கூட்டிட்டு போயிருக்கானே நமக்கு தெரியலையே. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் மட்டும் தான் காரணம். என்னாலதான் இன்னைக்கு 2 குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ஒண்ணு வேணும்னே தெரிஞ்சே இதையெல்லாம் செய்யலையேம்மா. இப்ப முதல் வேலையா நாம மோகனுக்கு ஃபோன் பண்ணி ரிஷிக்கு எதிரா அவன் தங்கி இருந்த ரூம்ல எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லணும். மாம், நல்ல வேலை தப்பிச்சேன். இல்லனா இன்னைக்கே நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். யாரு? நான் நிஜமா தான் சொல்றேன், வீட்டுக்குள்ள பேய் இருக்கு. அந்த குஷியோட அம்மா, அவளோட ஆவிதான். ராதாவும் குஷியும் எங்கன்னு சொல்லு, சொல்லு. உன் புள்ள அவங்கள எங்க கூட்டிட்டு போயிருக்கான், சொல்லு. சொல்லு, என் பொண்ணு ராதாவும் எங்க? என்ன எதுவும் பண்ணிடாத. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. அம்மா இங்க பாருங்க, இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எழுந்துரு. சொல்லு, எங்க ராதாவும் குஷியும், சொல்லு. கேளு அவள, ராதாவும் குஷியும் எங்க இருக்காங்கன்னு கேளு. அவங்க பையன் தான் கூட்டிட்டு போயிருக்கான், எங்கன்னு கேளு. எங்க இருக்காங்க 2 பேரும், குஷி ராதா? என்ன ஏதாவது பண்ண உன்னை பத்தி எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடுவேன். நான் எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்ல. சொல்ல, அவங்க 2 பேரும் எங்க? எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அவன் என்ன கூட அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். நான் எதுக்காக வந்தேன்னா பணத்தை எடுக்கதான் வந்தேன். அம்மா இவளுக்கு எல்லாமே தெரியும். ராதாவையும் குஷியும் அவன் எங்க கூட்டிட்டு போயிருப்பான்னு கண்டிப்பா சொல்லிட்டு தான் போயிருப்பான். இவங்களை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாங்க. அஜித் அண்ணா, அந்த போனை கொடுங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் தாமினி பேசுறேன். உங்க 2 பேரையும் நாங்க எவ்வளவு நம்பினோம். உன்னை நம்பி தரேனா என் பேத்தியை கட்டி தரேன்னு சொன்னேன். எவ்வளவு கேவலமான ஆளுங்க நீங்க. வெக்கமேல உங்களுக்கு? இந்த வீட்லயே நான் தான் பெரியவ. நான் எது சொன்னாலும் உடனே பலிச்சிரும். குடுக்கவா? சாபம் குடுக்கவா? இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் போலீஸ் வந்து பாத்துப்பாங்க. போலீஸ் கிட்ட இருந்து கால் வந்துச்சா? ரிஷி அவங்களை எங்க கூட்டு போனான்னு தெரிஞ்சதா? இல்லப்பா, இது வரைக்கும் எதுவும் வரல. அதுக்காக தான் வெயிட் பண்றோம். இவங்களை கேட்டா இவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர்.
நீங்க கவலைப்படாதீங்க மேடம். நாங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. நாங்க பாத்துக்கிறோம். இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் எங்க ஸ்டைல ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. என் பையன் மோகன் வந்ததும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை இங்க பாப்பான். பாருங்க, இதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே போதும். உன் நாடகத்தை முதல்ல நிறுத்த. இதுக்கு மேல நீ சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. முதல்ல கூட்டிட்டு போங்க. உங்களை கூட்டிட்டு வாங்க. என்ன விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணல. உனக்கு மிச்ச காசு போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைக்கும். எவ்வளவு நாளும் அம்மா வேஷம் போட்டிருக்கா. சை, இப்பேற்பட்ட கேடியா இருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அட கடவுளே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் எப்பவும் ராதா கிட்ட சொல்லுவேன், நீ புத்திசாலியா இருன்னு. ஆனா இப்ப உண்மையா நான் தான் புத்திசாலி இல்ல. அம்மா, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லம்மா. இல்ல, எல்லா தப்பு என்னோடதுதான். நான் அந்த ரிஷிய அவங்க அம்மாவை கண்மூடித்தனமா நம்பாம இருந்திருந்தா நம்ம குஷியோட உயிருக்கு ஆபத்து வராம இருந்திருக்குல்ல. நான் ராதாவோட அம்மாவுக்கு செஞ்ச சத்தியத்தை கூட மீறிட்டேன். நான் ராதா அம்மாவுக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன், ராதாவை பத்திரமா நான் பாத்துக்குவேன்னு. ஆனா சத்தியத்தை காப்பாத்த முடியல. என்னால அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியல. அவளுக்கு நான் நல்லதே பண்ணல. நான் தோத்து போயிட்டேன். நான் ஒரு நல்ல பாட்டியா கூட இல்ல. இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. என்ன மாதிரி ஒரு மாற்றான் தாய் அம்மா அப்பாவை பெத்த பாட்டி தாத்தாங்கன்னு இவங்க மேலெல்லாம் ஒரு பெரிய பாரம் இருக்கும். அவங்க கடமைகளை அவங்க சரியா செய்யணும். இந்த உலகத்துல எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. என்னதான் நாம கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டாலும் இந்த உலகம் சில நேரம் நாம தான் அவங்கள சரியா பாத்துக்கலன்னு சொல்லும். உங்க வேதனையும் ஏன் வேதனையும் ஒண்ணுதாம்மா. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் நிச்சயமா சொல்லுவேன், கண்டிப்பா அந்த கடவுள் எந்த தப்புமே நடக்க விட மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க, மோகன் கண்டிப்பா ராதாவையும் குஷியும் பத்திரமா கூட்டிட்டு வந்துருவான். அந்த கடவுள் அருளால அப்படியே நடக்கட்டும்.